எல்லா பால்லையும் சிக்ஸ் அடிக்க போறேன்னு நீ சொன்ன. ஆனா அவ தான் எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்கா. நான் ஒரு பார்வை பார்த்தா பொட்டி பாம்பா அடங்குறவன் என் தம்பி. இன்னைக்கு ஏன் முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போறான். அவனா சொல்லல, அவனை சொல்ல வச்சிருக்கா. அந்த அளவுக்கு அவனை மயக்கி வச்சிருக்கா. ஆமா, இதை இப்படியே விட்டோம்னா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவோம். கரெக்ட். இத்தனை நாளா ஆனந்தி வருண் மேல கோவமா இருந்தா. இன்னைக்கு அவளை காப்பாத்தினதுனால அவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். ஆனந்தி மனசு மாறி வருணை ஏத்துக்கிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம பிரிச்சு வைக்கணும். அப்பதான் நமக்கு சேஃப்டி. புருஷன் பொண்டாட்டியா நடிக்கும் போதே இப்படி இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியா மட்டும் வாழ்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த சக்தியால அவங்கள பிரிக்க முடியாது. அந்த ஆனந்தி மேல இருக்கிற கோபம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏன் தம்பி மேல எனக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் பிளான் பண்ணது நீதானே தெரிஞ்சா வருண் உன்னையும் தூக்கி எறிஞ்சிடுவான். எனக்கு கூட அதான் பயமா இருக்கு. என் தம்பியை நான் என்னைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் தான் எதிரின்னு என் தம்பிக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா அத்தைக்கு வந்த அதே நிலைமை தான் உனக்கும். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் நான் கோயில்ல சரண்டர் ஆகுற மாதிரி பேசினேன். ஏன் தம்பி, ஏன் ரத்தம், அவனை எந்த காரணத்துக்காகவும் நான் பெரிய கூடாது. அவன் ஏன் கூட தான் இருக்கணும். அந்த ஆனந்தியை தான் துரத்தணும். நம்மளோட அடுத்த பிளான் அவளை வேரோட அசைக்கிற மாதிரி இருக்கணும். இருக்கும். கோவில்ல எப்படி ஆனந்தி கைய பிடிச்சிட்டு நான் தனியா போறேன்னு வருண் சொன்னானோ, அதே மாதிரி அவ கழுத்துல இருக்கிற தாலிய அவன் கையாலே அறுத்து அவன் கையாலே துரத்த வைக்கிறேன். அத முதல்ல பண்ணு. அன்னைக்குதான் உண்மையிலேயே எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் போடுறேன், கொடுங்க கொடுங்கன்னு சொல்றேன்ல. சரி, நான் தான் போடுவேன். இல்ல, நான் தான் போடுவேன். நீ தானே பால் எடுத்து வச்ச, அதனால நான் தான் போடுவேன். நீங்க தானே ஸ்டவ் ஆன் பண்ணீங்க, அதனால நான் தான் போடுவேன். நான் போடுறேன் ஆனந்தி. இந்த வீட்ல எவ்வளவு வேலையை தான் நீயே பாப்ப. அப்புறம் தூள் போடும்போது உன் கை சுளுக்கிச்சுன்னா என்ன பண்றது? நீங்க எடுக்கும்போது அது உங்க கையில பட்டு உங்க கை கரையாயிடுச்சுன்னா என்ன பண்றது? பாத்தியா ருத்ரா, டீ தூள் எடுத்து போட்டா இவ கை சுளுக்கிக்குமா, அதே அவன் கையில பட்டா அவன் கை கரையாயிடுமா. இவங்க அடிக்கிற லூட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அதான் கோவில்லே கொண்டு போய் தொலைச்சு விட்டுலான்னு பார்த்தேன், முடியாம போச்சு. சரி, ஒன்னு செய்யல ஆனந்தி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தூள் போடுவோமே. உனக்கு ஓகேவா? ஓகே. நீங்க ஒரு ஸ்பூன், நான் ஒரு ஸ்பூன். இப்ப நான் ஆஹா, மதவா, காஃபி வாசனை மூக்க தொலைக்குது. ஆமாப்பா, காஃபிக்கும் வாசனை வருங்கிறது இன்னைக்கு தான்ப்பா தெரியுது. அத உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு. ஏன்பா அத போய் அவகிட்ட சொல்ல சொல்றீங்க? டீக்கும் காஃபிக்கும் வித்தியாசம் தெரியாது இவங்களுக்கு. என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தியா? சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டு. இருங்க, நான் கொடுக்குறேன். என்னங்க? உட்காருங்கப்பா. எடுத்துக்கூட ஆனந்தி. டீ சாப்பிடுங்க, கொஞ்ச நேரத்துல டிஃபன் முடிஞ்சிரும். டிஃபனும் நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் செய்ய போறோம். இன்னைக்கு ஃபுல்லா எங்க ரெண்டு பேர் சமையல் தான் இல்ல? தாராளமா பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? பூரி பண்ணலாம்னு இருக்கோம். அப்போ இன்னைக்கு பூரி பூ மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அதுக்கு சைடு டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலான்னு இருக்கும்.
2 பேரும் சேர்ந்து வெங்காயம் உரிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து மாவு பேசலாம் இல்ல? 2 பேரும் சேர்ந்து உப்பு போடுறேன்னு ஆளுக்கு ஒரு தடவைன்னு 2 தடவை போட்டுறாதீங்க. ஆமாமா, நீ உப்பு கம்மியா போட்டா கூட போதும். உன் உப்ப சாப்பிடலனா கூட நாங்க விசுவாசமா தான் இருப்போம். சரி வா ஆனந்தி, நம்ம டிஃபன் ரெடி பண்ணுவோம். வரோம்ப்பா. டேய் மாதவா, உட்கார்ற. நான் உருளைக்கிழங்கு கட் பண்றேன், நீங்க வெங்காயம் கட் பண்ணுங்க. வெங்காயம் உரிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. என்னாச்சு? கண் எரியுதா? ஆமா. இப்போ ஓகேவா? என்ன அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டியா இருக்காங்களாப்பா? ரொம்ப பேசுனீங்க, உங்க கண்ணுல ரத்த கண்ணீர் வர வச்சிருவேன். ஏன் தாட்சா நீ கோவப்படுற? நீதான் தேவையில்லாம அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி பிரிக்க பாக்குற. என்ன கொதிச்சது போதுமா இல்ல இன்னும் கொதிக்கணுமா? என்ன கேட்ட? பூரி போடுறதுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன், அதான் கொதிச்சது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுமான்னு கேட்டேன். ஆனந்தி, பூரி எங்களுக்கு ஓகேமா. ருத்ராக்கு என்ன வேணும்னு ருத்ராக்கிட்டே கேட்டுக்கோ. பேரு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதே வேலை இருக்க. ஏன்பா இப்படி சொன்னீங்க? நான் என்னடா சொன்னேன்? எல்லாரும் சாப்பிடுவாங்க. மாதவா, உட்காரு. அப்பா, இன்னைக்கு செம்மையா சாப்பிடுறோம். பூரி செய்ய போறேன்னு சொன்னீங்க, பார்க்க புல்காஸ் மாதிரி இருக்கு. சூடா இருக்கும்போது நல்லா உப்பி ஆனந்தி கண்ண மாதிரி இருந்தது. நீங்க தான் சாப்பிட வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சுல, அதான் கொஞ்சம் அமிங்கிருச்சு. பூரி பிடிக்கலன்னா என்ன, பொங்கல் எடுத்துக்கோங்க, வடை இருக்கு, நல்ல காம்பினேஷனா இருக்கும். சும்மாவே தாட்சாயினி நல்லா தூங்குவா, இதுல பொங்கல் வடை சாப்பிட்டா அவ்வளவுதான். ஆமா, இவர் பெரிய சுறுசுறுப்பு திலகம். என்ன போய் சொல்லிட்டு இருக்காரு? தாக்ஷாயினி, பேசாம சாப்பிடுறியா? அன்னைக்கு உங்களுக்கு சில்லி கிராப் பிடிக்கும்னு சொன்னீங்க, மத்தியானம் பண்ணி தரட்டுமா? சில்லி கிராப்பா? இது என்ன முடி வெட்டுற ஐட்டம் மாதிரி இருக்கு? இது முடி வெட்டுறது இல்ல, டைனிங் டேபிள் உட்கார்ந்து வெட்டுறது. சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸ். ஓ அப்படியா? என்ன மாமா, நீங்க ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு அன்பா எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிற ஒரு மருமகளை தான் நாங்க எதிர்பார்த்தோம். அப்போ நான் நல்ல மருமக இல்லையா? இல்லம்மா, அப்படி சொல்லம்மா. நீ எப்போ வந்துட்ட. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆனந்திக்கு அப்படி இல்லையே. அவ இங்க வரும்போது பல பிரச்சனைகளோட இங்க வந்தா. அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. மாமா, இன்னும் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரல. என்னமா சொல்ற? அன்னைக்கு என் ரூம்ல தேள் வந்துச்சு தெரியுமா?
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.